ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடியோ வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த ஃபார்ம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுங்க. இல்லை நான் ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னா ரிஜெக்ட் கொடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஐடி ட்ரான்ஸ்ஃபர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ, யார் எந்த மெம்பர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறீங்களோ அவங்க எந்த மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த ரெஜிஸ்டர் மெயிலிருந்து அவங்க நேமு, ஸ்டாஃப் ஐடி, ஜிமெயில் ஐடி, எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, என்னுடைய ஐடி இந்த மெம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணணும். அந்த மெம்பர் நீங்கள் வாங்குறவங்களா இருந்தால் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி கொடுத்து அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மெயிலிருந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு மெயில் அனுப்பிச்சா மட்டும்தான் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு நீங்களாக அவங்க ஐடியை வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எஸ்பிஓ பொறுப்பேற்காது. ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு கரெக்டான ஆடியோ கேட்டு கரெக்டான மெத்தடில் எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு ரெஜிஸ்டர் மெயிலிருந்து வேணாங்கிற மெம்பர், நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண மாட்டேன் அந்த மெம்பர் அவங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலிருந்து மெயில் அனுப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எஸ்பிஓ ரூல்ஸு. நமக்கு கூடிய சீக்கிரம் எஸ்பிஓ கண்டிப்பாக ஓப்பன் ஆகிரும். அதே மாதிரி கவர்மெண்ட் இது அப்ரூவ் நமக்கு கிடச்சிரும். அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வரும்னு சார் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில். கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னாலும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நோட்டீஸ் போர்டில் சார் ஆடியோவாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டு ஆடியோ எல்லாம் கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.